ஏழாம் வகுப்பு 2ஆம் பருவம் வகைப்பாட்டினுடைய தொடர்ச்சியாக நம்ம முதுகு நான் உடையவை பற்றிய விளக்கம் பார்க்க போகிறோம். இதில் முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நீர் வாழ்வன, நில வாழ்வன, நீர்நில வாழ்வன, பறவைகள், பாலூட்டிகள் அப்படின்னு 5 டிவிஷன் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இதில் நீர் வாழ்வன அப்படிங்கிறதுல மீன்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா சுறா, கட்லா, முல்லட், திலேப்பியா அப்படிங்கிற 4 விஷயங்களை நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. சுறா, கட்லா, முல்லட், திலேப்பியா. மீன்கள் அப்படிங்கிறது குளிரத்த பிராணி, தாடைகள் உடையவை, இடப்பெயர்ச்சிக்கு துடுப்புகளை பயன்படுத்துபவை, பால் இனப்பெருக்கத்தை மேற்கொள்பவை. இது மாதிரியான இது. ஏன்னா நிறைய பேருக்கு முட்டை தானே போடுது, பாலின பெருக்கம்னா என்ன அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது எல்லாமே பால் இனப்பெருக்கம் உள்ளவை. இந்த முதுகு நாடினுடையவை எல்லாமே பால் இனப்பெருக்கம் உள்ளவை. தாடைகள் உடையவை, படகு போன்ற உடலமைப்பு உடையவை. இது அவ்வளவும் மீன்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நமக்கு வரக்கூடியது. அடுத்தது நீர்நில வாழ்வன. அதாவது நீரில் இருந்த உயிரிகள் பிற்காலத்தில் நிலத்துக்கு வர ஆரம்பிக்குது. நீர்நில வாழ்வன அப்படின்னு சொல்கிறோம். இவையும் குளிரத்த பிராணிகளே. 2 ஜோடி கால்களை உடையது. அப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. 2 ஜோடி கால்களை கொண்டவை, பாலினப்பெருக்கம் செய்பவை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேரை, தவளை, சலமாண்டர், சிசிலியன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஆம்பிபியா அப்படிங்கிறது பேர். அடுத்தது ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர்வன, நிலத்தில் ஊர்ந்து செல்லக்கூடியவை. இதில் கால் இருக்கலாம், கால் இல்லாமலும் இருக்கலாம். இவையும் குளிரத்த பிராணிகளே. அப்போ முதல் 3 குளிரத்த பிராணிகள். நீர் வாழ்வன, நீர்நில வாழ்வன, நில வாழ்வன. இந்த 3 குளிரத்த பிராணிகள். நுரையீரல் மூலம் சுவாசிப்பதை இதை அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா முதல் நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடிய உயிரிகள் ஊர்வனமாகத்தான் இருந்தது. ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்வனமாகத்தான் இருந்தது. உடல் முழுக்க செதில்களால் மூடப்பட்டுள்ளது. ஓனான்னு எடுத்துக்கோங்க, அது உடல் முழுக்க செதில்கள் போல மூடப்பட்டிருக்கும். 5 விரல்களுடைய கால்கள். இது ஒரு கேள்வியில் கேட்டுக்கிறாங்க. அதாவது ஊர்வனவற்றில் காணப்படும் விரல்கள் எத்தனை அப்படிங்கிறது. 5 விரல்கள். நமக்கு கோழியை நினச்சிக்கிட்டு முன்னாடி 3 பின்னாடி 1 அதனால் 4 அந்த மாதிரிலாம் தோணும். இது ஊர்வனையில் 5 விரல்களுடைய கால்கள். முட்டையிடுபவை. முட்டையிடக்கூடிய உயிரினங்களாக தான் ரெப்டைல்ஸ் இருக்குது. அடுத்தது பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஸ். இதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மிருதுவான எலும்புகளும் காற்றறைகள் உள்ள எலும்புகளும். மிருதுவான எலும்புகளும் காற்றறைகள் உள்ள எலும்புகளும். அதுதான் பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை அந்த தகவமைப்பு அதுக்கு கொடுத்துருக்குது. பாலினப்பெருக்கம் மேற்கொள்பவை, முட்டையிடுபவை. அடுத்த ஒரு சிறப்பு சிறப்பான கண் பார்வை திறன் உடையவை. சிறப்பான கண் பார்வை திறன் உடையவை. இவை பறவைகள். இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்திய பனங்காடை, கரையோர பறவை, கிளி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்புக்கோழி, கிவி. இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது மம்மாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகள். இந்த மம்மேலியா அப்படின்னா மம்மாலியன் கிளான்ஸ் அப்படின்னு சொன்னால் பாலூட்டக்கூடிய சுரப்பிகள் அப்படிங்கிறது தான் மம்மாலியன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மம்மாலியா அப்படின்னு சொன்னால் பாலூட்டும் சுரப்பிகளை கொண்டவை அப்படிங்கிறது அர்த்தம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்புற காது மடல் உடையது. வெளிப்புற காது மடல் உடையது. உடல் முழுக்க உதரவிதானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தசையால் பிரிக்கப்பட்டிருக்கும். இது கேட்பாங்க. உடலை பிரிக்கக்கூடிய அந்த சவ்வுக்கு பேர் உதர விதானம் அப்படின்னு பேர். அடுத்த ஒரு ஸ்பெஷல் உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள். உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள். பொதுவாக செல்களில் உட்கரு இருக்கும். ஆனால் இந்த ஒரு செல்லில் மட்டும் என்ன இருக்காது, இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு இருக்காது. இது மனிதன் வரைக்கும் அதே தான். இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு இல்லை. இது ஜெனரலான ஒன்வேர்டு. உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்பெஷல். இது குட்டி போட்டு பாலூட்டுபவை. அதனால தான் இதுக்கு பேர் பாலூட்டிகள் அப்படின்னு பேர்.
இதுக்கு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாத்து அலகு பிளாட்டிபஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை மட்டும் ஸ்பெஷலாக படிச்சுங்க. மற்றதெல்லாம் கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன், இது எல்லாமே சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சது. இதில் வந்து வாத்து அலகு பிளாட்டிபஸ் அப்படிங்கிற அந்த இதை மட்டும் படிச்சுக்குங்க. அது வந்து பாலூட்டிகளில் சேரக்கூடியது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது விலங்குகளுடைய வகைப்பாட்டை பார்த்துட்டோம். இனி அடுத்ததாக தாவரங்களுடைய வகைப்பாடு. எப்படி அங்கே முதுகு நான் உள்ளவை, நாணற்றவைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்களோ, அதே மாதிரி இங்கே விதைகளை உருவாக்குவை, விதைகளை உருவாக்காதவை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் அப்படின்னு பிரிக்கிறதா தான் இதுக்கு அர்த்தம். ஏன்னா பூத்தால் விதை உருவாகும், பூக்கலைன்னா விதை உருவாகாது. அதனால் நேரடியாக நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், விதைகளை உருவாக்காத தாவரங்கள், விதைகளை உருவாக்கும் தாவரங்கள்னு ரெண்டே பிரிவு. இதில் முதலாவது பிரிவு விதைகளை உருவாக்காத தாவரங்கள். முதல்ல அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் ஒன்றொன்னா நம்ம உள்ளே போய்க்கலாம். விதைகளை உருவாக்காததில் வேர், தண்டு, இலை இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத தாவரங்கள். வேர், தண்டு, இலை என வேறுபாடு இல்லாத தாவரங்கள். இதுக்கு பேர் தாலஸ் அப்படின்னு பேர். தாலஸ் அப்படின்னு பேர். வேர், தண்டு, இலை அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது மேல் கீழ் குறுக்கப்பட்ட தட்டையான இலைகளை உடையவன்னு அர்த்தம். வேலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதில் வந்து வேறு இருக்காது, தண்டு இருக்காது. இது மாதிரியான தாவரங்கள்னு அர்த்தம். இன்னொன்று வந்து விதைகளை உருவாக்காத தாவரங்கள்லேயே வேர், தண்டு, இலை போன்ற அமைப்பு உடையவை இருக்குது. இப்படி ரெண்டாக இதை பிரிச்சுக்கிறோம். இதில் வேர், தண்டு, இலைகள் அட்டவேளை முதலாவது வந்து பூஞ்சைகள் தான். ஆனால் புக்கில் இல்லை, 7th புக்கில் அது இல்லை. இருந்தாலும் நமக்கு ஜெனரலாக படிச்சுக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். வேர், தண்டு, இலை அற்ற தாவரங்களில் முதலாவது பூஞ்சைகள், அதாவது பச்சையங்கள் இல்லாத பூஞ்சைகள் தான் முதல்ல உருவாகுது. பாக்டீரியாக்கள் இருந்து நேரடியாக உருவாகுவை பூஞ்சைகள். அந்த பூஞ்சைகளில் கொஞ்சம் பச்சையங்கள் உருவாகும் போது உருவானவை தான் பாசிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆல்காக்கள். ஆல்காக்கள் அப்படிங்கிறது பாசிகள் தான். அந்த பாசிகளில் பச்சையம் உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் முதலாவது நிலை. அதுதான் முதலாக ஒளிச்சேர்க்கை செய்யும் தாவரம் அப்படின்னா இதுதான் ஆல்காக்கள். முதலாக உலகில் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்கள் ஆல்காக்கள் அல்லது பாசிகள். அதுக்கு அடுத்தது வேர், தண்டு மற்றும் இலை போன்ற அமைப்புகள் கொண்டவுக்கு வந்து மாஸ்கள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா டெரிடோஃபைட்டுகள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. டெரிடோஃபைட்டுகள் அல்லது மாஸ்கள் அப்படின்றது. பொதுவாக நம்ம அந்த பொக்கேக்கெலாம் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பெரணி வச்சு கொடுப்பாங்க. அந்த பெரணி தான் என்னது இந்த மாஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பில் வரக்கூடியது. இப்போ விதைகளை உருவாக்காத ஆல்காக்கள், மாஸ்கள் இதை பற்றி முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் விதைகளை உருவாக்குவதை பற்றி பார்க்கலாம். ஆல்காக்கள் இதில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. வேர், தண்டு, இலை அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. அதனால் இதுக்கு என்ன பேர்? தாலஸ் அப்படின்னு பேர். இது கேட்பாங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர், தண்டு, இலை என வேறுபாடற்று காணப்படக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர், தாவரத்துக்கு பேர் இல்லை, அமைப்புக்கு பேர் தாலஸ். இது எப்போதுமே நீரில் வாழக்கூடியவை, பெரும்பாலும் நீரில் வாழக்கூடியவை. பொதுவாக இந்த செல் வந்து ஒரு செல்லாக இருக்கலாம், இல்லைனா பல செல்லாக இருக்கலாம். உடல் வந்து ஒரே செல்லாக கூட இருக்கலாம், அல்லது பல செல்லாக இருக்கலாம். எடுத்துக்காட்டு வந்து காரா அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. புக்கில் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். காரா அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது மாஸ்கள். மாஸ்கள் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் உண்மையான வேர்த்தண்டு இலைகள்னு வேறுபாடெலாம் இல்லாமல் இருக்கும். இதுவும் நீரில் தான் இருக்கும். இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா இருவாழ்வி தாவரங்கள் அப்படிங்கிற பேர் இருக்குது. நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இருவாழ்வி தாவரங்கள்ங்கிற பேர் இருக்குது. புக்கில் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் ஃபினேரியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபினேரியா அதில் ஸ்பெஷலாக நம்ம பார்க்குறது வந்து பெரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பு. அதாவது டெரிடோஃபைட்டுகள். மாஸ்கள்ங்கிறது வந்து பிரையோஃபைட்டுகளில் வரும். இது பெரணிகள்ங்கிறது டெரிடோஃபைட்டில் வரும். இந்த பெரணிகள் அப்படிங்கிற தாவரம் வந்து வேர், தண்டு, இலை அப்படிங்கிற வேறுபாடெலாம் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இந்த பொக்கையில் வைக்கக்கூடிய இலைகள்லாம் பார்த்துருப்பீங்க. புக்கில் அடியாண்டம் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் பொக்கையில் வைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். கீழே பச்சை கலரில் ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க இந்த தாவரங்களை. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வாஸ்குலார் திசுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வாஸ்குலார் திசுக்கள் அப்படின்னு சொன்னால் வாஸ் அப்படின்னு சொன்னாலே கடத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நீர் கடத்தக்கூடிய, உணவு கடத்தக்கூடிய அந்த திசுக்களை உடையது இந்த தாவரம். உலகில் முதலில் தோன்றிய நிலத்தாவரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெரிடோஃபைட்டுகள் அல்லது பெரணிகள். டெரிடோஃபைட்டுகள் அல்லது பெரணிகள். எடுத்துக்காட்டு அடியாண்டம். அடுத்தது விதை தாவரங்கள். விதைகளை கொடுக்கக்கூடிய பூக்கும் தாவரங்கள். அதில் முதலாவதாக வரக்கூடியது வந்து திறந்த விதை தாவரங்களான ஜிம்னோஸ்பம்கள். ஜிம்னோஸ்பம்கள் அப்படிங்கிறது திறந்த விதை தாவரங்கள். இது வந்து பல்லாண்டு வாழக்கூடிய தன்மையுடையவை.
கட்டைத்தன்மையுடையவை. இப்போ தீக்குச்சிலாம் வருதுல்ல, சாஃப்டாக இருக்கும், மென்மையான கட்டை இருக்கும், ஆனால் கட்டைகள் இருக்கும், பசுமை மாறாதவை. ஊட்டிலெலாம் பார்க்கலாம் பைனஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பைனஸ், சைக்கஸ், இந்த மாதிரியான தாவரங்கள்லாம் ஜிம்னோஸ்பர்மில் வரக்கூடியது. உண்மையான வேர், தண்டு, இலைகளை உடையவையாக இருக்கும். வாஸ்குலார் கட்டைகள் இருக்கும். வாஸ்குலார் கட்டைகள்ங்கிறது சைலம், ஃப்ளோயம் திசுக்கள், அதாவது கடத்து திசுக்கள். உணவை கடத்துவது ஃப்ளோயம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபுட்டு ஃப்ளோயம், ஃபுட்டு ஃப்ளோயம். நீரை கடத்துவது சைலம். ஃபுட்டு ஃப்ளோயம், நீர், சைலம், இது ஞாபகம் வச்சுங்க. இவை தான் கடத்து திசுக்கள். விதைகளை சுற்றி, அதாவது சூல்களை சுற்றி மற்ற பாகங்கள் இல்லாததுனால இந்த விதைகள் திறந்த விதைகளாக இருக்கின்றன, வெளியே தெரியும், அவ்வளோதான். எடுத்துக்காட்டு வந்து பைனஸ், சைக்கஸ். புக்கில் கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் பைனஸும் சைக்கஸும் கொடுத்துருக்குறாங்க. இவற்றினுடைய இன்னொரு பேர் வந்து கூம்பு தாவரம் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஏன்னா அந்த கனிகள், அதாவது கனிகள்னு அதை சொல்லணும், திறந்த விதையில் இருக்கக்கூடிய கனிகள் தான். அது வந்து கூம்பு கூம்பாக இருக்கும். எல்லா தாவரங்களையும் அது கூம்பாக இருக்கிறதுனால கூம்பு தாவரம் அப்படின்னு பேர். வகைப்பாட்டினுடைய இறுதியாக ஆஞ்சியோஸ்பர்ம்கள், தாவரத்தில் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் தான் கடைசி. இதில் வந்து உண்மையான வேர், தண்டு, இலை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். பூக்களில் வந்து புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம் அப்படிங்கிற அடுக்கள் கொண்ட மலர்கள் இருக்கும். இனப்பெருக்க உறுப்புகளான சூலகம், மகரந்த தாள்கள் இதெல்லாமே இருக்குது. வாஸ்குலார் திசு கண்டிப்பாக உண்டு. சைலம், ஃப்ளோயம், துணை செல்கள், இது எல்லாமே ஆஞ்சியோஸ்பர்ம்களில் இருக்கும். இவை வளரக்கூடிய முறையை பொறுத்து ரெண்டாக பிரிக்கப்படுது. ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் என ரெண்டாக பிரிக்கப்படுது. அதை பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு 8th கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வரும்போது இதை பற்றிய முழு விளக்கமும் சொல்லலாம். சென்ற வகுப்பில் நாம் கடைசியாக பார்த்தது தாவர வகைப்பாட்டினுடைய இறுதி நிலையான ஆஞ்சியோஸ்பர்ம்கள். அதாவது பூக்கும் தாவரங்களில் 2 வகைப்பாடு, ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோ அப்படின்னா திறந்த, ஆஞ்சியோ அப்படின்னா மூடிய. அதனால தான் திறந்த விதை தாவரங்கள், மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நம்ம இது தேவைப்படும். திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம் அப்படிங்கிறது. பொதுவாக நன்கு மேம்பாடு அடைந்த தாவரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம் தான். நன்கு மேம்பாடு அடைந்த தாவரங்கள் எதில் தான் இருக்குது? ஆஞ்சியோஸ்பர்ம்கள்ங்கிற வகுப்பில் தான் இருக்குது. அதுலேயும் மேம்பாடு அடைந்த தாவரங்கள்னால் ஒரு வித்திலை தாவரங்கள். அது என்னங்க சார் ஒரு வித்திலை, இருவித்திலை அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வித்திலை, இருவித்திலையை வந்து கேள்வியில் கீழ்கண்டவற்றில் எது ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னாலோ அல்லது எது இருவித்திலை தாவரம்னு கேட்டாலோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதோடைய விதையை வந்து நினச்சி பாருங்கள். அதை சரி பாதியாக 2ஆக நம்மளால் உடைக்க முடியுமானால் அது இருவித்திலை தாவரம். உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வித்திலை தாவரம். எடுத்துக்காட்டுக்கு திணை எடுத்துக்கங்க, 2ஆக உடைக்க முடியுமா நம்மளால்? முடியாது. நெல் சரி பாதியாக உடைக்க முடியாது. அதாவது நீள்வாக்கில், கோதுமை நீள்வாக்கில் 2ஆக சரி பாதியாக உடைக்க முடியாது. ஆனால் அதே இது உளுந்த பருப்பு, துவரம் பருப்பு, நிலக்கடலை, இதெல்லாம் வந்து சரி பாதியாக நம்மளால் உடைக்க முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இருவித்திலை தாவரங்கள் சொல்கிறோம். உடைக்க முடியாததை ஒரு வித்திலை தாவரங்கள்னு சொல்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்ததாக வகைப்பாட்டு முறைகள். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களையும் விலங்குகளையும் மொத்தமாக எப்படி வகைப்பாடு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு. முதல்ல பார்த்தது விலங்குலக வகைப்பாட்டை பற்றி பார்த்தோம். 2வது தாவரத்தினுடைய வகைப்பாட்டை பற்றி பார்த்தோம். இப்போ வகைப்பாடு அப்படிங்கிறதுனா என்ன, அதை பற்றி என்ன அப்படிங்கிறத இப்போ முதலாவது இன்ட்ரொடக்ஷனாக பார்க்குறோம். இதை பற்றி தொடர்ச்சி வந்து 8ஆம் வகுப்பில் இருக்குது. முதலாவதாக வந்த வகைப்பாடு ஈருலக வகைப்பாடுன்னு வந்தது. தாவர உலகம், விலங்குலகம் அப்படிங்கிறத 2ஆக பிரித்து காட்டியவர் வந்து அரிஸ்டாட்டில். அதுக்கப்புறமா வந்த கர்லஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறது. 2 உலக வகைப்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து கர்லஸ் லின்னேயஸ். இது 7th புக்கில் இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ 7th புக்கில் நமக்கு கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 உலக வகைப்பாட்டு முறைங்கிறது ரீசெண்டாக வந்தது. அதாவது ரீசெண்ட்டுன்னு நான் சொல்கிறது 1969ஆம் ஆண்டு. 1969ஆம் ஆண்டு R.H. விட்டேகர் என்பவரால் 5 உலக வகைப்பாட்டு முறை முன்மொழியப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 உலக வகைப்பாட்டு முறை திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இந்த 5 உலக வகைப்பாட்டு முறையில் எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், செல் அமைப்பு எப்படி சாப்பிடுது, அதாவது உணவு ஊட்ட முறை, உணவுக்கு என்ன மூலம் போன்ற குணாதிசயங்களின் அடிப்படையில் இது வகைப்படுத்தப்பட்டது.
இந்த வகைப்பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இதில் ப்ரோ கேரியோட் அப்படிங்கிறவை வந்து ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் சரியாக உருவாகாத அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே ப்ரோ அப்படிங்கிறது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸ் ப்ரோ அப்படிலாம் அந்த ப்ரோங்கிறது வந்து இப்போ நம்ம செல்லுலெல்லாம் ப்ரோ வெர்ஷன்லாம் போடுறாங்க, அதாவது முழுமையடையாத அப்படின்னு அர்த்தம். அதான் ப்ரோ. கேரியோட் அப்படின்னா உட்கரு. அப்போ சரியாக உருவாகாத தெளிவற்ற உட்கரு கொண்டவைகள் ப்ரோ கேரியோட்டுகள். உலகத்திலேயே ப்ரோ கேரியோட்டுகளுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா மட்டும்தான். நல்லா ஞாபகம் ஒன்று தான். ப்ரோ கேரியோட்டுகளுக்கு உதாரணம் பாக்டீரியா, அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கு ஆப்போசிட் வந்து யூ கேரியோட். யூன்னா முழுமையானது. இயூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூ அப்படின்னா க்ரீக்கில் முழுமையானதுன்னு அர்த்தம். கேரியோட்டுகள்னால் நியூக்ளியஸ். அப்போ முழுமையான உட்கரு கொண்டவை யூ கேரியோட்டுகள். அந்த பாக்டீரியா அல்லாத மற்ற அத்தனை செல்களும் நம்ம மனிதனிலிருந்து தாவரங்கள்லேருந்து சின்ன உயிரிகளான பூஞ்சைகள், ஈஸ்ட்டு, இது எல்லாமே என்னது நல்ல நியூக்ளியஸ் கொண்டவை, உட்கரு கொண்டவை. அதனால் அதுக்கு பேர் வந்து யூ கேரியோட்டுகள்னு பேர். இது அடிப்படை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போகலாம். ஆர்ஹெச் விட்டேகர் முன்மொழிந்த இந்த 5 உலக வகைப்பாட்டில் முதலாவது உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முனிரா. மோனோ அப்படின்னா 1, டை அப்படின்னா 2, ட்ரை அப்படின்னா 3, டெட்ரா அப்படின்னா 4, பென்டான்னா 5. இவ்வளோ போதும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில விஷயங்களில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோனோ, டை அல்லது பை, ட்ரை, டெட்ரா, பென்டா. இப்போ மோனோ ரா, அதான் மொனிரா அப்படின்னு சொல்கிறோம். MONERA. மொனிரா அப்படின்னா ஒரு செல் உள்ள உயிரிகள் அத்தனையும் இதில் வந்துடும், இந்த மொனிராவில் வந்துடுது. அப்போ ப்ரோகேரியோட்டுகள் அத்தனையும் இதில் வந்துடும், மொனிராவில் வருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் மொனிரா. எக்ஸாம்பிள் என்னவாக இருக்கும்? பாக்டீரியா. இன்னொன்று நீலப்பசும் பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான பாக்டீரியாக்கள். அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அத்தனையும் வரக்கூடிய உலகம் வந்து மொனிரா. அடுத்ததாக புரோட்டிஸ்டா. இந்த உலகத்தில் மொனிராவில் அடங்காத யூகேரியோட்டுகள். மொனிரா முழுக்க முழுக்க ப்ரோகேரியோட்டு, இது யூகேரியோட்டுகள். இது அவ்வளவும் இதில் வந்துடும், புரோட்டிஸ்டாவில் வந்துடுது. நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம், புரோட்டோசோவா அப்படின்னு. அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அத்தனையும் இதில் வந்துடும். புரோட்டோசோவாக்களுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா அமீபா, பாரமீசியம், இது மாதிரியான உயிரிகள் வந்து புரோட்டிஸ்டா உலகத்தில் வருகிறது. சரியா? அடுத்த உலகம் வந்து பூஞ்சைகள். இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு உலகம். யூகேரியோட்டுகள், அதாவது நியூக்ளியஸ் உள்ள செல்கள் கொண்ட, பல செல்கள் கொண்ட ஒரு உலகம் இந்த பூஞ்சைகள் உலகம். ஆனால் தற்சார்பு ஊட்டமுறை கிடையாது. இதில் தனக்கு தானே நினச்சி அது உணவு தயாரிக்காது, ஏன்னா பச்சையம் கிடையாது. தனக்கு தானே உணவு தயாரிக்காத ஒரு உலகம் வந்து பூஞ்சைகள் உலகம். இவைகள் சாருண்ணிகளாகவும் சிதைப்பான்களாகவும் செயல்படுகின்றன. அப்போ சிதைப்பான்கள்ங்கிற கேள்வி கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் சிதைப்பான்கள் எவை அப்படின்னா, பூஞ்சைகள் வந்து ஒரு சிதைப்பான்கள். சிதைப்பான்கள்னால் எல்லாத்தையும் அழுகு செய்யக்கூடிய ஒரு உயிரி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிதைப்பான்கள்னு சொல்கிறோம். இது ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படும். சாருண்ணிகளாக, சிதைப்பான்களாக, ஒட்டுண்ணிகளாக காணப்படும். எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோல்டுகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, மிஸ்டியூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாய்க்குடை காளான்கள், நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய பட்டன் காளான், அதுதான் இது நாய்க்குடை காளான். ஈஸ்ட்டு, நம்ம பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்டு, இது எல்லாமே என்னது தான், பூஞ்சை உலகத்தை சார்ந்தவை. அடுத்தது தாவர உலகம். ஆனால் இதுக்கு வந்து இவர் கொடுத்த பேர் வந்து பிளான்டே அப்படின்னு கொடுத்தாரு. தாவர உலகத்துக்கு பேர் வந்து பிளான்டே அப்படின்னு கொடுத்தாரு. இது நம்ம தாவர உலகத்தை பற்றி நிறையவே படிச்சிட்டோம். அதனால் தாவர உலகத்தை கேட்டால் நம்ம எழுதிடலாம். இது அத்தனை உயிர்களும் யூகேரியோட்டுகள். அடுத்ததாக விலங்கு உலகம். அதுக்கு அவர் கொடுத்த பேர் வந்து அனிமாலியா அப்படின்னு கொடுத்தாரு. தாவர உலகம் பிளான்டே, விலங்கு உலகம் அனிமாலியா அப்படின்னு கொடுத்தாரு. முதுகெலும்பு அற்றவை, முதுகெலும்பு உள்ளவை எல்லாமே இந்த இதில் நமக்கு அடங்கி போயிடுது. இப்படியாக அவர் மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு 5 உலகத்தை அவர் வந்து 1969ஆம் ஆண்டு ஆர்ஹெச் விட்டேகர் என்பவர் முன்மொழிந்தார். பொதுவாக ஒரு கருத்து வந்துடுச்சுன்னா அதில் நிறைகள் குறைகள் சொல்வது வந்து அறிவியலில் உள்ள ஒரு வழக்கம். அதில் நிறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பரிணாம வளர்ச்சியினுடைய அடிப்படையில் இந்த வகைப்பாடு அமைந்திருந்தது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிறையாக இது கருதப்பட்டது. அதனாலேயே தற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நவீன வகைப்பாட்டு முறை அப்படின்னா 5 உலக வகைப்பாடு தான். அப்போ பரிணாம வளர்ச்சி முறைங்கிறது நிறை, அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குறை அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமானது வைரஸை பற்றி இதில் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது. ஆனால் வைரஸ் வந்து ஒரு உயிரியே அல்ல அப்படிங்கிற கருத்து இருக்கிறதுனால அந்த இது வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்படலை. இதில் உள்ள ஒரே ஒரு குறை, வைரஸ்கள் என்பது இதில் வந்து
வகைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத குறையாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக பயாலஜி உயிரியலினுடைய முத்திரை நிகழ்வான இருசொல் பெயரிடுதல் அப்படிங்கிறது தான் கடைசியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது. இதில் 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிக்கணும். இது வந்து அறிமுகப்படுத்துதல்ங்கிறது வேறு, பயன்படுத்துதல்ங்கிறது வேறு, 2 விஷயம் இதில் இருக்குது. அறிமுகப்படுத்தியவர் 1623ஆம் ஆண்டு காஸ்பர்டு பாகின். 1623ஆம் ஆண்டு காஸ்பர்டு பாகின் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்துகிறாரு. இதை செயல்படுத்தினவர் அல்லது பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்டால் 1753 1753 கிட்டத்தட்ட பிளாசிபோருக்கு பக்கம் 1753ஆம் ஆண்டு கார்லஸ் லின்னேயஸ் என்பவர் செயல்படுத்தினார். அதனால தான் கார்லஸ் லின்னேயஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நவீன வகைப்பாட்டிலின் தந்தை என சொல்கிறோம். உலகம் முழுக்க வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு மொழிகள் இருக்கிறதுனால அதை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பெயரிடக்கூடிய முறை. இந்த பெயரிடுதலின்படி ஒரு உயிரினத்திற்கு, ஒரு சிற்றினம் என்ன சொல்லக்கூடிய வகைப்பாட்டினுடைய கடைசி நிலையான சிற்றினம் என்ன சொல்லக்கூடிய ஒரு உயிரிக்கு பெயரிடும் பொழுது 2 பெயர் அதில் கண்டிப்பாக இருக்கணும். முதல் பெயர் வந்து பேரின பெயராக இருக்கணும், இன்னொன்று வந்து சிற்றின பெயராக இருக்கணும். எப்படி நமக்கு அப்பா பேர் நம்ம பேர் அப்படின்னு வருதோ அதே மாதிரி பேரின பெயர் சிற்றின பெயர் அப்படியாக 2 பெயர்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கிலீஷில் எழுதும்போது பேரின பெயருடைய முதலெழுத்து பெரிய எழுத்தில் இருக்கணும், சிற்றினத்தினுடைய பெயர் வந்து வரிசையாக சிறிய எழுத்தில் எழுதிட்டு வரலாம். அதாவது அந்த பெயரில் முதலெழுத்து மட்டும் பெருசாக இருக்கணும், மற்றதெல்லாம் சின்னதாக தான் இருக்கணும், 2 பெயர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய முறை. உதாரணமாக வெங்காயத்தினுடைய இருசொல் பெயர் வந்து அல்லியம் சட்டைவம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கலாம். அல்லியம் சட்டைவம். இதில் அல்லியம் அப்படிங்கிறது வந்து பேரின பெயர், சட்டைவம்ங்கிறது சிற்றின பெயர். மனிதன் நமக்கு உள்ளது கண்டிப்பாக கேட்பாங்க, ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ சாப்பியன்ஸ். எலி ரேட்டஸ். ரேட்டஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரேட்டு தான் 2 தடவை சொன்னால் போதும். ரேட்டஸ் ரேட்டஸ். நம்ம எக்ஸாம்ஸ்லேயே அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சிற்றினம் அப்படின்னா புறா. கொலம்பா லிவியா. புறா கொலம்பா லிவியா. புளிய மரம் டாமரிண்டஸ் இண்டிகா. டாமரிண்டஸ் இண்டிகா. எலுமிச்சை சிட்ரஸ் அருன்ஷிஃபோலியா. சிட்ரஸ் அருன்ஷிஃபோலியா. புக்கில் வந்து அருண்டிஃபோலியான்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆக்சுவல் இங்கிலீஷ் வந்து அருன்ஷிஃபோலியா. வேப்ப மரம் அசாடி ரேச்டா இண்டிகா. அசாடி ரேச்டா இண்டிகா. புக்கில் அசாடி ரேக்டான்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் உண்மையான பேர் வந்து அசாடி ரேச்டா இண்டிகா. தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸா டாக்டைலா. என்னங்க சார் 3 வருது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஹெக்ஸா டாக்டைலாங்கிறது வந்து ஒரே பேர் தான். ஹெக்ஸானா 6ன்னு அர்த்தம். ஹெக்ஸானா 6, டாக்டைல்னா விரல். ராணாங்கிறது பேரின பேர், தவளைக்கு ஹெக்ஸா டாக்டைலாங்கிறது அதோட பேர். அப்போது ராணா ஹெக்ஸா டாக்டைலா 6 விரல் கொண்ட உயிரினம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் பேருக்கு மீனிங் இருக்குது, ஒவ்வொரு பேருக்கும் மீனிங் உண்டு. தவளைக்கு ராணா ஹெக்ஸா டாக்டைலா. தேங்காய் காக்கஸ் நியூசிஃபெரா. காக்கஸ் நியூசிஃபெரா. நெல்லுக்கு ஒரைசா சட்டைவா. இந்த சட்டைவாங்கிறது அடிக்கடி வரும். இந்த சட்டைவா அப்படின்னா அந்த விதைகளை அப்படியே சாப்பிட்லான்னு அர்த்தம், அதுதான் சட்டைவா. வெங்காயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே சாப்பிடக்கூடியது, அதனால் அல்லியம் சட்டைவம். ஒரைசா சட்டைவம் அப்படின்னா நெல்லை வந்து நம்ம அரிசியை சாப்பிட்றோம்ல, சும்மா ராவாக சாப்பிட முடியும், அதனால் அதுக்கு பேர் சட்டைவான்னு பேர். மீன் கட்லா. கட்லா. மீனுக்கு வந்து கட்லா கட்லா. ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் சைனன்சிஸ். நல்லா கவனிங்க, எலுமிச்சையும் ஆரஞ்சும் ஒரே குரூப்பு, அதனால் அது எலுமிச்சை வந்து சிட்ரஸ் அருன்ஷிஃபோலியா, ஆரஞ்சு வந்து சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சி ஜிஞ்சிபர் அஃபிசினேல். ஜிஞ்சிபர் அஃபிசினேல். பப்பாளி கேரிக்கா பப்பாயா. பேரிச்சை ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. இத்துடன் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தாவரவியல் பகுதி நிறைவடைகிறது.